Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நமக்கு வந்து சிலபஸ் வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு செமஸ்டரோட கொஸ்டின் பேப்பர் தான். நம்ம தமிழ் மரபு, அதாவது ஹெரிட்டேஜ் ஆஃப் தமிழ் நம்ம சொல்கிறோம் பார்த்தீங்களா, அந்த பேப்பர் தான். அதாவது இந்த சிலபஸ் வந்து சுத்தமாக அப்படியே சேஞ்ச் ஆகலை, டோட்டலாக சேஞ்ச் ஆகலை. அந்த கோட் நம்பர் மட்டும்தான் என்னாச்சு பார்த்தா சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் சிலபஸில் இருக்கக்கூடிய அந்த தமிழ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த சிலபஸ் லாஸ்ட் இயரோட சிலபஸோட மோரோவர் வந்து பார்த்திங்கன்னா சேமாக தான் இருக்குது. அதாவது ரெகுலேஷன் 2021 ரெகுலேஷன் 2025 மோரோவர் சேமாக தான் இருக்குது. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் நம்மள்ட்ட கேட்ட டவுட் என்னென்னா, கொஸ்டின் பேட்டர்ன் வந்து எப்படி இருக்கும், முக்கியமாக தமிழோட கொஸ்டின் பேட்டர்ன் எப்படி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து இந்த தமிழ் பேப்பரை நாங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதலாமா, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின். சரியா, இந்த ரெண்டையுமே இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். ஏன்னா கொஸ்டின் பேட்டர்ன் வந்து நமக்கு அப்டேட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவு தான். கொஸ்டின் பேட்டர்ன் வந்து இதே மாதிரி தான் இருக்கும். நமக்கு சிலபஸ் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலேஷன் தான் நமக்கு வந்து சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அப்போ கொஸ்டின் பேட்டர்ன் நம்ம சொல்லும் போது தமிழுக்கு வந்து மோரோவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரே மாதிரி கொஸ்டின் பேட்டர்ன் தான் நமக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம எழுதணும். சரியா, மொத்தமாக சேர்த்து வந்து பார்த்திங்கன்னா 20 மார்க். அப்போ 10 2 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கண்டிப்பாக எழுதணும். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது 5 16 மார்க் கொஸ்டின்ஸ் வந்து எழுதணும். இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, 11வது கொஸ்டின் வந்து கம்பல்சரி கொஸ்டின். சரியா, இதுதான் மற்ற கொஸ்டினுக்கும் தமிழ் கொஸ்டினுக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஃப்ரெண்ட். சரியா, நான் அடுத்த வீடியோவில் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் நான் என்ன பார்த்து உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன். நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்காக இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் நான் அப்லோட் பண்ணுறேன். ஏன்னா நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கொஸ்டின் பேட்டர்னில் மேபி டவுட்ஸ் வந்து இருக்கலாம். சரியா, மற்ற எல்லா கொஸ்டினுமே உங்களுக்கு எய்தரா சாய்ஸில் இருக்கும். சரியா, ஆனால் 11th கொஸ்டின் மட்டும் நம்ம கம்பல்சரியாக நம்ம என்ன பண்ணணும், எழுதணும். இதில் ரொம்ப முக்கியமானது, இப்போ நீங்கள் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது திராவிட மொழிகள் என பெயரிட்டு அழைத்தவர் யார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது ஹூ நேம் இட் தி டிராவிடன் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லி என்ன கொடுத்துருக்காங்கன்னா இங்கிலீஷ்லேயும் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுருக்கலாம் இந்த கொஸ்டினை நம்ம என்ன பண்ணலாம், அதாவது தமிழ் எக்ஸாமை நம்ம இங்கிலீஷ்லேயும் எழுதலாம், அஸ் வெல் அஸ் வந்து தமிழ்லையும் எழுதலாம் அப்படிங்கிற அப்டேட் வந்து நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரியா, அதாவது நீங்கள் தமிழோட ஹிஸ்ட்ரியை நீங்கள் புரிஞ்சுக்கணும், அதுதான் வந்து எய்ம். மற்றபடி நீங்கள் வந்து இதை தமிழ்லையும் எழுதலாம், நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதலாம். சரியா, எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால் உங்களுக்கு வந்து நான் அடுத்த வீடியோவில் தமிழோட நோட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். சரியா, இங்கிலீஷ் புக்கும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன், தமிழ் புக்கும் நான் உங்களுக்காக கொடுக்குறேன். சரியா, அதாவது தமிழ் புக்கை இங்கிலீஷில் இருக்கக்கூடிய நோட்ஸும் நான் என்னென்னு சொல்லி உங்களுக்காக கொடுக்குறேன். ஏன்னா அந்த நோட்ஸ் வந்து கிடைக்கிறது கொஞ்சம் ரேராக இருக்கும். அதனால் நீங்கள் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதோட அப்டேட்டு என்ன பண்ணால் உங்களுக்காக நான் கொடுக்குறேன். சரியா, அதனால் மறந்துடாதீங்க, நம்ம சேனலை ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனல் வீடியோஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சென்ட். தேங்க்யூ.